இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியல. எப்படி நான் வந்து அப்டேட்டட் வந்து பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ப்ராப்ளத்த வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாவே ரொம்ப டிஃபரெண்ட்டாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் உங்களுக்கும் வந்ததுன்னா, எப்படி நம்ம டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்றது? எந்த டேட்ட வந்து நம்ம சூஸ் பண்றது? இத பத்தின எல்லா டீட்டெயிலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே வந்து பாருங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரியான தப்ப வந்து பண்ணாம, கரெக்ட்டா உங்களோட டேட் ஆஃப் எண்ட வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சரியான டைம்ல வந்து நமக்கு மெயில் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கேட்டு அவர் வந்து கிளாரிஃபை பண்ணி அப்டேட்டட் வந்து பொறுமையா பண்ணா, கண்டிப்பா அவங்களோட ப்ராப்ளத்த எல்லாத்தையுமே ஈஸியா வந்து ரிசால்வ் வந்து பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். மத்த டேட்டாஸ் எதையுமே செக் பண்ணாம, கிளாரிஃபிகேஷன் இல்லாம டேட் ஆஃப் எண்ட வந்து தப்பா அப்டேட்டட் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லா மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நெறைய மெயில் வர்ற டைம்ல வந்து எல்லா மெயிலுக்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. அப்போ உங்களுக்கே வந்துட்டு இவரோட ப்ராப்ளம் என்னங்கிறது கண்டிப்பா புரியும். இப்போ அத பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நமக்கு சென்ட் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்திருக்கேன் தனியா. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா அவரு 3 ஸ்க்ரீன்ஷாட் வந்து நமக்கு அனுப்பியிருக்காரு. நல்லா கிளியராவே வந்து நம்ம என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட்லாம் தேவைப்படும்னு நினைப்போமோ, அது எல்லாத்தையுமே அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த மாரி கரெக்ட்டா அனுப்புங்க. ஒரு சிலர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க, என்ன பிரச்சனைங்கிறத சொல்லாமலே மெயில் அனுப்புறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து மெயில் வந்து கிளியரா டைப் பண்றாங்க. அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே நம்ம எதிர்பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட்ட அனுப்பவே மாட்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ப்ராப்ளத்த வந்து கிளாரிஃபிகேஷன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட்டான ஸ்க்ரீன்ஷாட்டையும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் கரெக்ட்டாவும் டைப் அடிச்சு அனுப்புங்க. பெரிய ஸ்டோரி வந்து டைப் அடிச்சு அனுப்பாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட் இதுதான். ஃபர்ஸ்ட் இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். டோட்டலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனில வந்து வொர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனில இருந்து ரிலீவ் ஆவி, இப்ப தான் 2ண்ட் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2ண்ட் கம்பெனில அவங்க ஜாயின் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 20/10/2023ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து இவரே வந்து அப்டேட்டட் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி டேட் ஆஃப் எண்ட் போட ட்ரை பண்ணும்போது, இவங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் போடக்கூடிய இடத்துல என்ன ஷோ ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 2023 வந்து ஷோ ஆகுது. பட் இவங்க வந்து 2ண்ட் கம்பெனில ஜாயின் பண்ண டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனில நவம்பர் மந்த்ல நம்ம டேட் ஆஃப் எண்ட் போட்டோம் அப்படின்னா, இந்த கம்பெனில ரிலீவ் ஆவறதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனில ஜாயின் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து இதுல அப்டேட்டட் ஆகும். இந்த மாதிரி நம்ம டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கம்பெனில உள்ள அமௌண்ட்ட 2ண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. பிஎஃப் ஓட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனில இருந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த டேட் ஆஃப் எண்டுக்கு அப்புறமா ஒரு 2 டேட் தள்ளி தான் இந்த கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இருக்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ண ட்ரை பண்ணும்போது, இங்க வந்து நவம்பர் மந்த் வந்து ஷோ ஆகுது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தப்பான மந்த் வந்து காட்டும். இந்த மாதிரி தப்பான மந்த் காமிக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணாதீங்க. டேட் ஆஃப் எண்ட் வந்து யாரெல்லாம் அப்டேட்டட் வந்து பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கடைசியா எப்போ ரிலீவ் ஆனீங்களோ அந்த மந்த் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவுல வந்து அந்த மந்த் கரெக்ட்டா ஷோ ஆகுது அப்படின்னா, நீங்க தாராளமா அப்டேட்டட் வந்து பண்ணலாம். அத தவிர வேற ஏதாவது மந்த் அதுக்கு பிஃபோரா இருக்கக்கூடிய மந்த்தோ, இல்ல அதுக்கு ஆஃப்டரா இருக்கக்கூடிய மந்த்தோ உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணாதீங்க. அப்படி அப்டேட்டட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அது தப்பான டேட்டா தான் வந்து அப்டேட்டட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பாஸ்புக்கையும் நமக்கு அனுப்பியிருக்காங்க. இவருங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து அதோட மெம்பர் ஐடில லாஸ்ட்டு 403 அப்படின்னு வந்து முடியுது. இப்போ அத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து டேட் ஆஃப் எண்ட் அப்டேட்டட் பண்ண ட்ரை பண்ண அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி 403. ஸோ இந்த கம்பெனில இவங்களுக்கு லாஸ்ட்டா கான்ட்ரிபியூஷன் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2360 கான்ட்ரிபியூஷன் வந்திருக்குது. அப்படின்னா, இந்த அக்டோபர் மந்த்ல அவங்க வந்து ரிலீவ் ஆவல. அவங்க வந்து செப்டம்பர் மந்த்லயே ரிலீவ் ஆயிட்டாங்க. செப்டம்பர் மந்த்ல ரிலீவ் ஆன அந்த சேலரி தான். செப்டம்பர் மந்த்ல வொர்க் பண்ண சேலரி தான் அக்டோபர்ல கிரெடிட்டட் ஆகும். ஆகஸ்ட்ல நம்ம வொர்க்
ஒர்க் பண்ண சேலரி செப்டம்பரில் கிரெடிட்டட் ஆகும், செப்டம்பரில் ஒர்க் பண்ண சேலரி அக்டோபரில் கிரெடிட்டட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ இவங்க செப்டம்பரில் வந்து ஒரு 15 நாளோ இல்லை வந்துட்டு ஒரு 10 நாளோ 12 நாளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் 2360 வந்திருக்கு. மற்ற நார்மல் டைம்லாம் 7700 வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து எப்போ ரிலீவ் ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மந்தில் தான் ரிலீவ் ஆயிருக்கிறாங்க. செப்டம்பர் மந்தில் ரிலீவ் ஆனதுனால தான் இவங்களுக்கு அக்டோபரில் 2360 கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து எந்த டேட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மந்தில் தான் அப்டேட்டட் வந்து பண்ணணும். செப்டம்பர் மந்தில் ஒரு 10ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதிக்கு உள்ள ஏதாவது ஒரு டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர்லாப்பிங் இஷ்யூவும் வராது, உங்கள் டேட் ஆஃப் எண்டும் கரெக்டாக அப்டேட்டட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கம்பெனியில் வந்து அக்டோபரில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்ம அப்டேட்டட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் நான் வந்து அப்டேட்டட் வந்து பண்ண சொல்கிறேன். ஏன்னா செப்டம்பர் மந்தோட கான்ட்ரிபியூஷன் தான் 2360 வந்து கிரெடிட்டட் ஆயிருக்கு. செப்டம்பர் மந்தோட அக்டோபரில் கிரெடிட்டட் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ செப்டம்பரில் வந்து நம்ம டேட் ஆஃப் எண்ட் வந்து இங்கே அப்டேட்டட் வந்து பண்ணோம் அப்படின்னா 9வது மாதம் இங்கே அப்டேட்டட் ஆகும். 9வது மாதத்தில் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டு 9வது மாதத்தில் நீங்கள் அப்டேட்டட் வந்து பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான டேட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அடுத்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இங்கே செப்டம்பர்லேயே ரிலீவ் ஆகிட்டீங்க, அடுத்தல அக்டோபரில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் இஷ்யூ அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்ட் அப்டேட்டட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ராங்கான மந்த் வந்து ஷோ ஆகுது. இவர் என்ன சொல்லி நமக்கு மெயில் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து நவம்பர் மந்தில் டேட் ஆஃப் எண்ட் அப்டேட்டட் வந்து பண்ணுற மாதிரி அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஷோ ஆகக்கூடிய மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி ஹச்ஆர் வந்து அப்டேட்டட் பண்ணக்கூடிய அந்த டேட் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸில் இருந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக தான் உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் ரிலீவான டேட்டை கன்சிடர் பண்ணி. ஒரு சில நேரத்தில் இதில் வந்து தப்பான மந்த்தும் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி தப்பான மந்த்து ஷோ ஆகும்போது நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணக்கூடாது. இப்போ வந்து எந்த மந்தில் நம்ம வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும், எந்த டேட்டில் அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். இப்போ எந்த மெத்தடில் நம்ம இதை வந்து அப்டேட் வந்து பண்ணலாம்னா நம்ம ஆன்லைனில் இதில் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது. ஆன்லைனில் நமக்கு நவம்பர் மந்த் வந்து ஷோ ஆகுது. நவம்பர் மந்த் நம்ம வந்து அப்டேட்டட் பண்ணால் அது டோட்டலாக ராங் ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் கம்பெனி ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் 10ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதிக்கு உள்ள ஏதாவது ஒரு டேட்டை போட்டு அந்த கம்பெனிக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து நீங்கள் வந்து மேனுவலாக உங்களோட எம்ப்ளாயரை ஃபோர்ஸ் பண்ணி தான் நீங்கள் அப்டேட்டட் வந்து பண்ண வைக்கணும். அதுவும் நீங்கள் சொல்கிற டேட்டில் உங்களை அப்டேட்டட் வந்து பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆயிரும். அப்போ ஓவர்லாப்பிங் இஷ்யூ வராது. அந்த ஒரு டேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அப்டேட்டட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன்லேயே பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்து வராது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்ட் வந்து எப்படி அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் லாஸ்ட்டாக கான்ட்ரிபியூஷன் எந்த மந்த் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முந்தின மாதத்தில் டேட்டு ஏதாவது ஒரு டேட்டை போட்டு தான் நம்ம வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும். ஏன்னா அதுக்கு முந்தின மாதத்தில் நம்ம ஒர்க் பண்ண சேலரி தான் அதுக்கு அடுத்த மாதத்தில் வரும். அப்போ லாஸ்ட்டாக நமக்கு கான்ட்ரிபியூஷன் எந்த மாதம் ரிசீவ் ஆயிருக்கோ அதுக்கு முந்தின மாதம் இதில் வந்து ஒரு டேட் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த டேட்டை வந்து பார்க்காதீங்க, இது வந்து எல்லாரையும் குழப்பம். இது வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்களோ அதோட டிரான்சாக்ஷன் டேட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் மந்த்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இதை தான் வந்து பார்க்கணும். செப்டம்பர் மந்தோட வேஜஸை தான் வந்து உங்களுக்கு இங்கே டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மந்தோட வேஜஸை இங்கே டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க. செப்டம்பரில் உள்ளது அக்டோபரில் வரும், அக்டோபரில் உள்ளது நவம்பரில் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் மந்தில் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டை போட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் நினச்சா அப்டேட் வந்து பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டேட் ஆஃப் எண்டையுமே அப்டேட் வந்து பண்ணலாம், அப்டேட் வந்து பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கீங்க. இந்த சுச்சுவேஷனில் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி இந்த பர்டிகுலர் டேட்டில் அப்டேட் வந்து பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒருவேளை ராங் அப்டேட் வந்து பண்ணியாச்சு அப்படின்னா மறுபடியும் இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே பெரிய ரிஸ்க். அதுக்கு வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் வேணும். ஆனால் உங்களோட எம்ப்ளாயர் நினச்சா இப்போ கரெக்டான டேட்டை வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டேட் ஆஃப் எண்ட் வந்து கரெக்டாக அப்டேட் வந்து பண்ணி அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.